சொல்லு உங்க நிலைமை நல்லா சொல்லு. நல்லா தெளிவாக நான் சொல்கிறேன் தாயே, எனக்கு நீங்களாம் சொல்லலாம். எனக்கு தெரியும் உன்னோட குடும்பத்துக்கு நான் போயிருக்கேன். உன் குடும்பத்தில் என்ன நடக்குங்கிறத நான் சொல்ல போகிறேன். சரியா? தாய் கை சுருட்டு என்னடா செய்யலாம்? உன் பிள்ளைய இப்படி தவிக்க விட்டு பூட்டிய என்ன செய்யலாம்? எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டேன். இப்போ பழியெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டியா? என்ன செஞ்சு கொடுக்குற? உன் பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்லு. இந்த ஒருவன்ட்டே பணம் இருக்குது. உன்னை தேடி நான் சொன்ன ஆளுகிட்ட உன் வீட்டுக்கு வந்தானே, இங்கேருந்து போனியா வீட்டுக்கு எதற்கு வந்தான்? உன் வீட்டுக்கு வந்துட்டு போனவன்ட்ட தான் பணம் இருக்குது. உன் புருஷன் ஒரே ஒரு ஆள்கிட்ட வாங்கியிருக்கான். அதுவும் ரொம்ப கிடையாது, சும்மா இதுதான் வாங்கினது. கையெழுத்து போட்டு வாங்கினது ஒரு புருஷன் ஒன்று தான் வாங்கினது. வேறு எல்லாம் கை மாற்றி விட்டது தான். எல்லா பணமும் ஒரே ஆள்கிட்ட இருக்குது. உன் வீட்டுக்கு அவன் வந்தான். உன இதுக்கு வந்தீங்கல்ல, சொன்னேன்ல, உன் வீட்டுக்கு வரக்கட்டியும் நீ வீட்டுக்கு போகட்டியும் உன் எதற்கு வருவான்னு சொன்னா வந்துட்டான்ல. அவன்கிட்ட தான் இருக்குது பணம். அவன் கொடுக்க மாட்டான். அவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சாதான் அவன் கொடுப்பான். சரியா? உன் புருஷனை ஏமாத்தினது அவன் தான். ஏமாத்தணுன்னு இல்லை, இவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படிங்கிறது நினைக்கிறது தான் அவன் இருந்தது. இல்லைன்னொன்னே அப்படி நிப்பாட்டிட்டான். மூணு கையை மூடிக்கிட்டே இருக்கான். கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமா, சொல்லலாமா வேணாமா, இதுதான் நிற்கிது. என்ன செய்யணுமோ சொல்லுங்க. உனக்கு வரக்கூடாது, உன் இடத்துக்கு வரக்கூடாது. அதனால் தாயம் நெட்டிருந்து இங்கேருந்து போய் வத்தியை கொடுத்து உன் புருஷன்கிட்ட உன் படுத்து போகத்தால எதற்கு சொறி வச்சு உன் வீட்டுக்கு அவன் வர ஆரம்பிச்சான். அவன் என்னமோ அவன் தாங்குவான் எல்லாரையும். அவன் உன்னை தேடி வரவங்களை அத்தனை பேரும் அவன் தாங்கி கொடுப்பான். அவனுக்கு உள்ள சக்தி எல்லாத்தையும் நான் கொடுத்து அவனை அனுப்பிவிட்றான். அவன் வந்து நின்று பார்ப்பான். சரியா? உன் குடும்பத்தை அவன் பார்த்துப்பான். ரெட்டையிருந்து பார்த்தாலும் நின்று பார்ப்பான். எல்லாரையும் விரட்டுவான். நம்ம இது வரைக்கும் அங்கே உள்ள தெய்வங்கள் அவனை உள்ளே விடல. நல்லது செஞ்சாலும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் வேடிக்கை பார்க்குறது, உள்ளே போகாத அப்படின்னு. நான் உனக்கு வழிகாட்டி அனுப்பியிருக்கேன். அவனை வர சொல்கிறேன். உன் குடும்பத்துக்கு அவன் குடும்பம் வந்து பார்த்து செஞ்சு கொடுப்பான். சரியா? ஏய் அடியோடா வாடா, இந்தா பிடிச்சிக்கோ. எல்லாத்தையும் நம்ம அவன் பார்த்துப்பான். இதுக்கு பிறகு நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நம்ம கூட இருந்து உன் வீட்டுக்கு வராததுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நான் பார்த்துக்கிறேன், செஞ்சு தரேன். சரியா? இன்னுமா அவனுக்காக இல்லை, அவனோட இயல்பு அவ்வளோதான். நீ எடுத்துக்கிட்டே வந்து அவனோட தானாக தான், இயற்கை தான். வழியெல்லாம் இல்லை, யாருக்கும் இல்லை, திடீர் இருக்குது இல்லை, உள்ளதே உள்ளது தெரியல. அவனை பற்றி வணங்கி பாருங்க. அவன் பார்த்துப்பான். சந்தோஷத்தை உன் குடும்பத்தை உன் பிள்ளைய உன் பொண்ணை கையில் தாங்கி கொண்டு சந்தோஷமாக ஏற்றுப்பான். நல்லா படிக்க வச்சு என்னென்ன செய்யணும் துணி வரையும் ஃபுல்லாக நல்லா இருப்பான். நல்லா இருப்பான்ப்பா. பிள்ளை அங்கே தான், அங்கேருந்து அடுத்த இடமும் மாறுவான். அங்கேயே இருந்து அடுத்த இடத்துலையும் மாறுவான். அடுத்ததுன்னா அதுக்குள்ளே நல்லா பெற்றுவான். அங்கே வரமாட்டான், இங்கே தான் இருப்பான். அவன் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு தான் வருவான். சந்தோஷம். எல்லாத்தையும் அவன் புருஷன் பார்த்துட்டு தான் செய்வான். எதுவாக இருந்தாலும் செய்வான். அவன் பார்த்துப்பான். ஒன்றுகிட்ட கொடுத்தவன் வரைக்கும் அவன் வாங்கின இடத்துல அவனே கொடுப்பான்.